குஜராத்தில் தொடங்கிய வாக்கு திருட்டு 2014ஆம் ஆண்டு முதல் தேசிய அளவிற்கு வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு பரவியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பீகாரில் இன்று நடைபெறும் ராகுல் காந்தியின் வாக்குரிமை பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். பீகாரில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்கு திருட்டை கண்டித்தும் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை பேரணி நடத்தி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி சசாராமில் தொடங்கிய யாத்திரையின் 10வது நாளான நேற்று சுபால் பகுதியில் ராகுல் காந்தியுடன் வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா, ராஷ்டிரிய ஜனதாதள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி பாஜகவினர் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறார்கள் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறினார். முதலில் குஜராத்தில் தொடங்கிய இந்த வாக்கு திருட்டு பின்னர் தேசிய அளவிற்கு வந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். कुछ साल पहले अमित शाह ने बयान दिया, एक बार नहीं अनेक बार, कि अब बीजेपी की सरकार 40-50 साल चलेगी. हाँ, और मैं सोच रहा था कि यह व्यक्ति कैसे कह सकता है, इसको कैसे मालूम कि बीजेपी की सरकार 40-50 साल चलेगी. தொடர்ந்து பேசிய ராகுல் தங்களை கேள்வி கேட்பவர்களை தனிநபர் தாக்குதல் நடத்துவது RSSின் வழக்கம் என்றும் மகாத்மா காந்தியும் அவர்களின் தனிமனித தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் தெரிவித்தார். மதுபானி பகுதியில் பேசிய பிரியங்கா, ஜனநாயகத்தின் அடித்தளமே பொதுமக்கள் செலுத்தும் வாக்குகள்தான் என்றும் இந்த விலை உயர்ந்த உரிமையை திருட அனுமதிக்கக்கூடாது என்றும் கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ்காரர்கள் எருமைகளை திருடி விடுவார்கள் என்று பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி வாக்குகளை திருடுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் விமர்சித்தார். இதனிடையே ராகுல் காந்தியின் வாக்குரிமை பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கலந்து கொள்கிறார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் பீகாரின் தர்பங்கா விமான நிலையத்திற்கு செல்லும் அவர் ராகுல் காந்தியுடன் இணைந்து வாக்குரிமை பேரணியில் பங்கேற்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.